நீ வாழ வந்தவளா இருந்தா எனக்கு எகிறிய ரொம்ப இங்க பாரு. ஆல்ரெடி என்கிட்ட ஒத்த வாங்கி தான் என்னை கொண்டு போய் ஜெயிலில் வச்ச ஞாபகம் இருக்கட்டும். போட்டு அடின்னு அடிச்சு கிழிச்சு கடாச்சிடுவோம். இன்னைக்கெல்லாம் உன் வேலையெல்லாம் கட்டாத, உன் தந்திரத்தை கட்டாத. ஒழுங்கு மேலே எங்கள் அண்ணனையும் எங்கள் ஆத்தாலையும் கூப்பிடுச்சு உனக்கு நட்டி வேலை வந்து கிடக்கு. என் வீட்டில் என் அண்ணங்கிட்ட நான் சொத்து பிரித்து கேட்குறேன். ஏன் அப்பா சம்பாரிச்ச காசுல நீ என்னட்டி பெரிய இவ்வளாட்டம் கேட்குறிய? அறிவு கட்ட நாய. நீ பெரிய ஆளாக இருந்தால் 5 கோடி ரூபாய்க்கு சீர் கொண்டு வந்தா நீ பெரிய ஆளை. நீ எல்லாம் எனக்கு நிகராக பேசாத டீ. ஒரு நாத்தனாரை வச்சு படைக்க உனக்கு துப்பு கிடையாது. என்னமோ பேசிக்கிட்டு கிடக்கிற அன்னைக்கிட்ட. இங்கே பாருங்க பெரியமா, இவ்வளோ ஒழுங்காக எட்ட போய் சொல்லுங்க, இல்லை எனக்கு வர கோவத்துக்கு அடிச்சு கிடிச்சு விட போகிறேன் சொல்லிவிட்டேன். என்னமோ திரும்ப நெஞ்சு நிமித்திக்கிட்டு வராளோ. ஏன்னா 10த்துக்கு 4 கோடி 5 கோடி அப்பா அத்தா வீட்டில் கொடுத்தாங்க. 1.5 கோடி மொய் வசூலாக இருக்குது. அதனால் இந்த திமிரு தலைக்கணத்தில் பேசிக்கிட்டு இருக்கிற அளவு இவ்வளோ ஒத்த மரியாதை சொல்லிவிட்டேன் சொல்லி என்னமோ என்கிட்டலாம் வந்து வாழாட்டக்கூடாது. வாழை ஒட்ட நறுக்கி விடுவேன். அன்னைக்கு இவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணா, இன்னைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண தானே போகிறேன். அப்போ தானே தெரியும் இந்த இவ யாருன்னுட்டு. அம்மா சின்ன பிள்ளை இருந்தாமா தேவல் ஆள பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற. அவள் என்ன ஏதுன்னு எடுத்துக்கிட்டு கேட்டாரான். அதுக்குன்னு இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு என்ன மணினு இன்னைக்கு நம்ம காரியம் நடந்து இன்னைக்கு நம்ம முடிஞ்சிட்டு அதுக்குள்ளே என்ன மணினு தேவல் ஆள பிரச்சனை பண்ணிக்கிட்டு தெரியுற. ஒன்னங்காரன் இவளுக்கு பதில் சொல்லுவானா, வாங்கிட்ட பதில் சொல்லுவானா? எட்டி உங்கள் அப்பன் செட்டுருக்கு 50 லட்சம் பணம் கொடுத்தாங்க. 25 லட்சம் போட்டு உனக்கு நல்ல செழிப்பாக கல்யாணம் பண்ணி கொடுத்தால பங்கஜமும் உன் அண்ணனும். அப்போ அவனுக்குன்னு பங்கு இருக்குதா இல்லையா? அந்த காட்டில் தானே அவள் வீடு கட்டி வச்சுக்கிறா மருமவளுக்கு. நீ என்னடி நீ தேவலா பேசிட்டு கிடக்குறியா? இங்கே பார்த்தா நான் சொல்கிறத கேளு. எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்படியே அண்ணன் வானா, அண்ணன் முறை வானா, அண்ணன் முறாட்டி வானா, சொந்த பண்ட வானா, எந்த சீரும் வானான்னு யாராலையும் இருக்க முடியாதுட்டா. கடைசி வரைக்கும் நான் சொல்கிறத கேளுட்டா. உன் நல்லதுக்குட்டா நான் சொல்கிறேன். அம்மா மாதிரி நினச்சிக்கிட்டு சொல்கிறத கேளு. கம்முன்னு உள்ளே போத்தா எல்லாம் போகிற வரவெல்லாம் திட்டு செக்காட்டியாருவோ செரிக்கு மானங்கட்ட சிரிக்குவோ வந்து நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாளோ. ஊர் கொளுத்திவோ. ஊரில் போய் கொளுத்தி விட்டு போடுவாளோட்டா. உள்ளே வா நீனு. என்ன நீனு உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ போய. என்ன உனக்கு உன்னை யாரு காக்க போகிறது? ஏட்டியா என்னட்டி எங்கள் அத்தை வீட்டில் தேவையில்லாத வாய் வார்த்தை விடுறாள. எவ்வளோ பணம் வேணுமோ எடுத்துக்கிட்டு போய் உள்ளே எடுத்துக்கிட்டு போன்றால. திருட்டு லூசு எனக்கு வாயில் வருது பாரு. கிளவினா கிளவி தாண்டி இவ. அம்மா காசு பணமும் உங்கள் ஆத்தா வீட்டிலேருந்து வந்து இறக்குவாங்க. இவ நோவாமல் வந்து எடுத்துக்கிட்டு போவான்னு பார்க்குறாள. எங்கள் அத்தைக்கு ஒன்று கூட பேச தெரியலட்டி. என்னமோ எங்கே இவ சண்டை வாங்கி விடுவாங்க பயத்தில் பேசிட்டு கிடக்குது போடுறக்கட்டி. பைத்தியக்காரத்தனமா என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே விலங்கலட்டி சொல்லி கடுப்பை ஏற்றிக்கிட்டு. என்னடி இந்த மாதிரி என்னடி சொல்கிறது நான்? ஐயா எது லூசு மாரி பேசுதே. சரி அது கிடக்கட்டும். அப்பா ஆத்தா வீட்டில் வாங்கி கொடுக்கல சண்டை வாங்குறாள. இவ அப்பா ஆத்தா கிட்ட வாங்கிக்க வேண்டியதானே? அப்போ தான் இல்லை உன் புருஷனே இந்த பிள்ளை மேலே கொஞ்சம் கூட விருப்பத்தில் இல்லை. அப்புறம் யார் செய்வாங்கன்னு இவ இவ்வளோ சண்டை போட்டு கிடக்கிறா? உன் புருஷனும் உங்கள் மாமியாக்காரையும் வெளியில் வந்தாதாண்டி தெரியும். இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். என்ன ஆட்டம் போடுறா பாரு. இந்த நாத்து நாளுவோ இருந்தாலும் இருந்து போகிறாளுவோ. நம்ம வீட்டுக்கு வாழ வந்துவிட்டு இவ்வளோக்கு என்ன மாட்டுக்கார சரியா? நம்ம இவ்வளோ சொல்கிற வேலையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா நமக்கு வேலையாட்டி. என்னத்தை சொல்கிறதுனே தெரியலட்டி சொல்லி எனக்கு. நீன்றதோட கம்முன்னு போய்கிட்டு இருக்கிறேன். என்னக்கா இருந்த மாரி இருந்து மொட்டைச்சாட்டை இந்த மாதிரி சொல்லிவிட்டாங்களா? உள்ளார பணம் இருக்குது இஷ்டத்துக்கு போய் என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு போடின்றாங்களே. என்ன இந்த அத்தைக்கு பைத்தியம் கீத்த முடிச்சு போச்சா? நம்ம ஊரில் போட்ட மொய்யெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். ஏன் ஆத்தா வீட்டில் கொடுத்த சீரு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். வேறு என்ன இவ வீட்டு காசு நம்மக்கிட்ட இருக்குது? இந்த அத்தை விவரம் இல்லாத எடுத்துக்கிட்டு போகணுதே. ஐயா என் புருஷன் காதில் ஊந்துதுன்னா அவ்வளவு தான். இந்த 6.5 கோடியும் வச்சு என்ன பண்ண போகிறாருன்னு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு போகிறான்னு என்னமோ சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார். இவங்க என்னமோ எடுத்தோம் கௌத்தம்னு உள்ள காசு இருக்குது போய் எடுத்துக்கிட்டு போன்றாங்களே. என்னடி இது ஒன்றுமே புரியலட்டிச்சாயா? ஐயா இருக்கட்டும் இரு. என்னம்மா என்ன அடிச்சு கடிச்சு விடுவோன்றா? அப்புறம் இதுக்கு இந்த அத்தை உள்ள காசு பணம் இருக்குது எதுவும் பண்ணிவிடாதுன்னு சொல்கிறாங்களே. இதெல்லாம் சரிப்பட்டு வருமே? என்ன அடிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு அவளுக்கு எதுக்கிட்டி கொடுக்க முடியும்? ஏக்கா என்னை அடிச்சுட்டு என் வீட்டில் கொடுத்த காசை எடுத்துகிட்டு போகிறான்னா அவளுக்கு எம்மா கட்டு வேணும். சொல்லு பார்ப்போம். எம்மா திமிரு பிடிச்சி பொறாமல் அலையிறாளுவோ இந்த நாத்திரா கறிவெல்லாம். நான் என்னதான் சொல்லி தொலைகிறதுனே தெரியலையே. நமக்குன்னு வாச்சு இப்படியா வாய்க்கணும்? இவ்வளோ கிட்ட வந்து தொக்கா மாட்டிக்கிட்டு நான் என்ன செல்வ சீரழிப்பா இருந்து இவகிட்ட வந்து சீரழிப்பா அழியிறனே சீரா அழியிறனே. நான் என்னத்தை சொல்கிறதுனே தெரியல அக்கா. இரு நான் போய் என்னடியே அடிப்பியா என்னன்னு நான் கேட்குறேன். இங்கே பாருங்க பெரியம்மா, இவ வீட்டு காசு கொண்டு நாங்கள் நாக்க தொங்க போடுறது நிற்கல. புரியுதா? காசு இருந்தால் எனக்கு என்ன? இவ வீட்டு காசு என் காலில் கொட்டுங்க வந்து. எனக்கு சமம், என் காலுக்கு சமம் இவ வீட்டு காசு. இவ ஆத்தா வீட்டில் கொடுக்குற காசை நான் என்னத்துக்கு போய் எடுக்கிறோம்? எனக்கு என்ன அம்மா வக்கு இல்லாதையா போய் கிடக்குறேன்? என் புருஷங்காரன் மாதம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. எனக்கு என்ன கேடு வந்துச்சு? கேடு இவங்க வீட்டு காசை நான் பொறுக்கிட்டு போகிறதுக்கு. இவங்க ஊர் ஃபுல்லாக மொய் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மொய்யை வாங்குவாங்க பிச்சைக்காரத்தனமா. அதுக்கு நானா பொறுப்பு அந்த காசை தூக்கிட்டு போகிறதுக்கு? நான் என்ன என் பொறுமையில்
நான் என்ன கேட்குறேன்னா, நான் இந்த வீட்டில் பிறந்தனா இல்லையா? எனக்கு புடவை வாங்கி தரணுமா தரக்கூடாதா? நீங்கள் சொல்லுங்கள். ஏன் சின்னாமா, ஏன் மோனிகா சின்னாமா, இங்கே பாருங்க, முனியாயி பெரியம்மா, நீங்களாம் சொல்லுங்கள். என் பக்கம் தானே நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க, ஊருக்காரங்க தானே நீங்களாம் பொதுவாக என்ன மாதிரி பேசிக்கிட்டு திரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்களே. நான் பணம் காசுக்கு ஆசைப்பட்டா வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறேன். என்னை பார்த்தா எப்படி தெரியுது இவங்களுக்கெல்லாம்? இருக்கட்டும், நான் வந்து எனக்குள்ள உரிமையை செய்யலேன்னு தான் நான் கேட்குறேங்க. இவன் வீட்டு பணத்துக்கு ஒன்று நான் ஒன்று நாய் மாரி அலையில. இவளே சரியான பணப்பைத்தியம். பணம் நகை பணம்னு எங்கள் அண்ணனை போட்டு புட்டிங்கி தின்னதெல்லாம் எனக்கு தெரியாதேவா போகுது. யாட்டு நீ வர எங்களை இழுட்டு கேட்குற? அந்த சிரிக்கி மாவ சிரிக்கிருக்கலாம், அந்த மொட்டைக்கு சிரிக்கி என்னம்மா எங்களை பாட்டு தெருவில் போடுற செக்காட்டியாரவோ சீரழிகிற மாடவோ என்னென்னவோ பேசி ஊரை கொளுத்துற மாமே. நாங்கள் எங்ககிட்ட எதுவும் சொல்லாதட்டி அங்கே பாருத்தா. நானும் உனக்கு பெரிய ஆட்டா தான், அவளும் உனக்கு பெரிய ஆட்டா தான். என்னம்மா அவள் அப்படி பேசுகிறா? உரிமை இல்லை, எனக்கு உரிமை இல்லையாத்தா உனக்கிட்ட பேசி உனக்கு சப்போர்ட் பண்ண? என்னம்மா நாங்களாம் சீரழிக்கிற மாமே, உங்களை சீரழிக்கிறதுக்கு எனக்கு கும்ப கூடி இருக்கிற மாமே. எங்களுக்கு என்ன தேவையில்லாத வேலையா? தெருவில் போனால் எங்களை இழுட்டு நீ நிற்க வச்சு நில்லுங்கத்தா, எல்லாரும் நில்லுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போங்க, என்ன நியாயமாக அதை சொல்லிட்டு போங்கன்னு சொன்னேன். அதுக்குன்னு வந்து நாங்கள் நின்னாக்கா எம்மா திமிரு தகுரியம் பிடிச்சிக்கிட்டு இந்த மொட்டைச்சி சிரிக்கி என் மானம் கட்டவ, என் ஆம்பளை என் தம்பியை கட்டிக்கிட்டவ, எனக்கு அடுத்த வந்தவ, என் வீட்டு சொத்தை பருப்பை பறித்தவ, என் புள்ளிவள எனக்கு பிள்ளையே பிறக்காத அளவுக்கு கோயிலில் போய் சொன்னவ, என் குடும்பத்தை சீரழிச்சவ, என்னை வீணாக்குனவ, என்னை நடுத்தூரில் விட்டவ, எல்லா மானம் கட்ட மாடும் இந்த மொட்டைச்சி சிரிக்கி இவ என்னை இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்குறா. நீ என்னன்னா நான் இதை சொல்லு தாண்டைய, நீ சொல்ல வந்துட்டானா? அவங்க என்ன நம்பி வந்துக்கிறாங்க, அவங்கள ஒன்று நான் கூப்பிடல, நான் தான் கூப்பிட்டேன், அவங்க ஒன்று தானா வந்து நிற்கலன்னு சொல்ல வந்து தானட்டா. என்ன பயம் உனக்கு? எப்போ 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 என்ன வாயி அம்மா சாமி, நம்மளாலலாம் பேச முடியாது. இங்கே பாருத்தா, நீ வந்து நான் தங்காசிமாவை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு அவள் பெரிய ஆட்டாளாக இருந்தால் அவளோட பேசிக்க. என்னைக்கிட்டலாம் நாளாக நியாயம் சொல்கிறதுக்கு நான் ஒன்று இவ்வளோக்கு நியாயம் பேசுறதுக்குலாம் ஆள் கிடையாது. நீ பேசு. நான் என்ன சொல்கிறேன்னா, 1000 சண்டை இருந்தாலும் உள்ள வீட்டுக்கு வந்து பேசிட்டா தேவையில்லாத ரோட்டில் நின்றுக்கிட்டு மானவங்க பற்றிக்கிட்டு போகிற வர மாடுகளுக்கு வாயில் உப்புக்கல்லை போட்ட கணக்கில் கடிச்சிக்கிட்டே கிடப்பாளுவோ. இந்த ஊர் சிரிக்கியோளை பற்றி உனக்கு தெரியவே தெரியாது பட்டுக்க. இப்போ கூட பொதுவாக இந்த ஊருக்காரி ஒன்று சொல்கிறேன், உடனே போட்டுக்கிட்டு வருவாளோ போய் என்னை போட்டு கேள்வி கேட்க. என்னை போட்டு மொல்லுலன்னா இவ்வளோலாம் சொரணையே வராது பாரு, சொரணையே இருக்கார். என்னை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்கணும் இந்த சிரிக்கிவளுக்கு. ஏட்டா நீ செட்ட கம்முன்னு இருவான், அண்ணனும் ஆட்டாக்காரியும் வருவாங்க, அதுக்குள்ளே 2 பேரும் சண்டை வளைச்சிக்கிட்டு நிற்காதீங்க. நான் சொல்லிட்டேன் பார்த்துக்க. என்னன்னா உனக்கு ஒரு அண்ணன் மடாட்டி இருக்கிறது ஒரு நாட்டினக்காரி, எம்மா செலவு செய்கிறீங்க, ஒரு புடவை எடுத்து கொடுத்துருக்கலாம், இல்லை இந்த மாதிரி சூழ்நிலைன்னு சொல்லியிருக்கலாம். இந்த பங்கசமாவது ஒரு வார்த்தை சொன்னா என்ன? சொல்லி இதில் கண்டுக்கிறதுக்கு வேலையே கிடையாது. அவள் ஆட்டா விட்டுல அவளுக்கு செய்கிறாங்க, அவள் போய் புதுசாக எடுத்தா சரி நம்ம நாத்தனாருக்கு எடுக்கணும்னு சொல்லுவா. அவளுக்கும் இருக்கும் வேலையே இல்லட்டி. நீ யாருக்கிட்ட சண்டை வாங்கிக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு நிற்கிறட்டா? சொல்லு பார்ப்போம். என்ன தான் பேசிக்கிட்டு இருக்கிற? ஒரே வழியாக நீ ஊருக்காரியெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நின்ட்டா நீ பெரிய கொம்புன்னு எங்களுக்கு பயமாக இருக்குதே. எதுவாக இருந்தாலும் உன் அண்ணனுக்கிட்டையும் உன் ஆத்தாக்கிட்டையும் தான் பேசணும் பார்த்துக்க. என்னைய வந்து உதைக்கிறேன், குத்துறேன், இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்லாம் பேசுனேன், இன்னைக்கு வாயில் தக்காளி சட்னி வந்துடும் பார்த்துக்க. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கிறா? பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னடி மதிப்பு மரியாதையும் பேசுகிற நீனு? உனக்கு என்னன்னு வளர்த்தாங்க உங்கள் ஆத்தா? நல்ல அவங்க அம்மாலாம் நல்லா தான் வளர்த்துருப்பாங்க. உன்னை நீ போய் வளர்ந்த விதம் சரியில்லை பார்த்துக்க. ஒரு வாயில் அதை பயலை கட்டி கொடுத்ததுக்கு நீ நல்லா மொட்டை அடிக்கிற பிறகு அவனை வைக்கிற இடத்துல வச்சு அவனை உட்கார்றான்னா உட்கார வைக்கிற, எந்திரினா எந்திரிக்க சொல்கிற, அந்த மாதிரி பயத்தில் வச்சுருக்கிற ஒரு புருஷங்காரனை நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என்கிட்ட பேசிக்கிட்டு கேட்டி. நீ எல்லாம் ஒன்றும் சரிக்கு சமம் கிடையாது டி. என்கிட்ட பேச நின்று பேச பொடி இவளை என்னம்மா என்ன அடிப்பாளாம்ல, அவ்வளவுதான் பார்த்துக்க. கை காலெல்லாம் உடச்சி சாயங்காலம் பிரியாணி கிண்டுறதுக்கு வெறுவு இல்லை, கை காலை உடச்சி அடுப்பில் போட்டுருவேன்ட்டெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா. திமிரு ஓவரா ஆடுத திமிரு. அட்டியா எங்கள் வீட்டுக்கு சீரழிக்க வந்த சிரிக்கி மாவ சிரிக்கி என்ன போட்டு அடிக்க போறியாட்டி? இப்போ தெரியுமிட்டி யார் அடிக்க போகிறதுன்னு. ஏட்டி நீ எல்லாம் நல்ல குடும்பத்தில் வந்தவளாக இருந்தால் ஒரு நாத்தனாளுக்கு என்ன செய்யணும், நாத்தனா புருஷனுக்கு என்ன செய்யணும், நாத்தனா புள்ளிகளுக்கு என்ன செய்யணும் வரமுறை தெரியும். நீ ஏன் வரமுறை கிட்ட சிரிக்கில்ல, உன்கிட்ட போய் நான் என்ன தடி பேசுறது? ஏட்டி நீ எல்லாம் சரியான பொம்பளையாக இருந்தால் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீ சரியான குடும்பம் பண்ணுற பொம்பளையாக இருந்தால் உனக்கு நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல. என்னம்மா என்ன அடிப்பாலாமில்ல, அடிடி. நீ அடிக்கிற இன்னைக்கு நான் அடிக்கிறேன், நான் பார்ப்பேன். என்னம்மா ரொம்ப திமிரில் பேசிக்கிட்டு இருக்கிறியா? திமிரு வாயெல்லாம் உடச்சி குழப்பி விட்டுருவோம் பார்த்துக்க. என்கிட்ட நீ வச்சுக்காத. நானும் அது ஒரு பொண்ணு செல்லமாக வளர்ந்து எல்லாரையும் போட்டு தூக்கி போட்டு மிதிச்சு வச்சிருக்கிறேன். நீலாம் என்கிட்ட வாழை ஆட்டிக்கிட்டு நிற்காத டீ.
அடி மானங்கட்ட சிரிக்கி அவளை என்ன பார்த்து நீ என்னடி இம்மாம் பேச்சு பேசுகிற அடிப்பெட்டி எங்கே அடிட்டி பார்ப்போம் அடி பார்ப்போம். என்னடி இவ்வளோ 2 பேரும் விட்டு வரி பஞ்சம் ஒன்று செய்யா பிடிக்க அவளை என்னமா கழுத்தை பிடிச்சி அலையா தூக்கி விட்டாளா அவளை. ஐயோ ஐயோ எட்டி கொலை பண்ணுற நிலைமைக்கு பண்ணுறாள் இவ்வளோ பாரு. ஏட்டியா சொல்றது புரியல உனக்கு சொல்லி விட்டுட்டி அவள் ஏதோ தெரியாத பேசி விட்டாலாம் அடுக்கணும். என்னடி நீ இப்படி பண்ணி விட்டியா? ஐயோ 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 அக்கா என்னக்கா இவ பண்ணி வச்சிருக்கிறா? ஐயா ஐயா ஐயோ அட்டியே சொல்லி விட்டுட்டி தேவையில்லாத பிரச்சனை பண்ணி விட்டாதட்டி அட்டியே. அவரு புருஷன் வர உள்ள இருக்கிறாரு. என்னடி தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருக்கிறாள எட்டி அவளை இறக்குட்டி சொல்றது கேட்கறாள். இவளுக்கு என்ன பைத்தியம் கைத்த முடிச்சிச்சா? ஐயோ அத்தை போய் பிடிங்க அத்தை அவளை. நான் என்னமோ வயசு புள்ள கணக்குல என்ன பிடிக்க சொல்றாள் இவளை இவ்வளவா ஏட்டியா வயசு அறந்து போட்டு இப்போ பிடிங்கிட்டி அவளை என்னடி கொண்டுகிட்டு போட போறாள் ஒட்டி ஏட்டி விட்டுட்டி சொல்லி விட்டுட்டி பாவம் டீ. ஐயோ ஐயோ என்ன பண்றாளோ தெரியலையே பிடிச்சி இழுக்கிற இவ இந்த மாடு எட்டக்க வர மாட்டேங்கிறா கொண்டு போட்டுருவா போடுறக்க. யாரும் தலையிடக்கூடாது பார்த்துக்குங்க. இவ என்னென்ன பேச்சு பேசுகிறா? ஒரு வீட்டுக்கு வாழ வந்த அண்ணின்னு பேசினாலா என்ன? எம்மா திமுரு கொண்டு போய் பண்ணிக்கிட்டு திரியிறா. நீங்கள் என்னன்னா அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் கழுத்தை பிடிச்சி தூக்கணுன்னு மட்டும் நீங்கள் பேச்சு பேசுகிறீங்களே. இன்றைக்கி இவ்வளோ கொல்லாமல் விடுறதில்ல. எட்டி நீ சாவுட்டி நீ சாவு. இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட இந்த மாதிரி சிரிக்க வைக்கிறியட்டி ஒன்று என்னாட்டி பண்ணுறது? நீ எல்லாம் ஒரு ஆளாட்டி நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. நீ செத்து தொலை எனக்கு நாத்தனாராக இருக்கிறதுக்கு நீ செத்து தொலை இல்லாமட்டி. எட்டி வாழ விடுறியா இல்லை சாவ விடுறியா? ரெண்டுத்துக்கும் நடுவில் நின்றுக்கிட்டு நானும் 10 வருஷ காலமாக பொழப்பு இல்லாத கிடக்கிறேன். ஒன்று நீ பண்ண டார்ச்சர்களுக்கு எட்டி உன்னையெல்லாம் சரியான குடும்பத்தில் பிறந்ததுதான் இந்தமாரி பண்ணியிருக்க மாட்டேன் டி. ஐயோ 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 என்ன நான் பண்ணுறேன் ஏட்டி கொள்ளு சாவு. இன்னைக்கு நீ சாவுன்னு பாரு செத்து தான் தொலையணும் நீ பாரு. ஐயோ அம்மா ஐயோ தொண்டை இருக்குதே ஐயோ வலிக்குதே ஐயோ அம்மா என்னங்க ஐயோ என் வீட்டுக்காரி காணுமே. ஐயோ அண்ணி பிடிங்க அண்ணி பஞ்சவரம் தண்ணி ஜயா அண்ணி பிடிங்க தொண்டை நெரிக்குது. ஐயோ அம்மா ஐயோ அப்பா மாட்டுக்கா என்னடி கொலக்கடை பண்ணி விடுவா போட்டிருக்கா. எப்படி இன்னைக்கு போலீஸ்காரன் வராள் நம்ம எட்ட பொம்பளை போட்டிருக்கா யாட்டியா சொல்லி உனக்கு வந்தாலும் வருது கோவம். என்னடி இப்படிப்பட்ட கோவம் வருத்தா யாட்டி விடுகட்டி யாட்டி செட்டுக்கிட்டு போட வராட்டி உனக்கு இருக்கட்டு ஒரே நாடு எம்மா யாட்டி எம்மா மருமவளை உடுட்டி அவளை ஆமாட்டி யாட்டி உடுட்டி அவளே பாவம் டீ அவளே இருந்த மன குறைச்சலுக்கு நீ அவள் கழுத்தை பிடிச்சி நெருக்குறியா உருட்டி யாட்டி உடுட்டி